வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகப்பெருமானிடம் நம்ம வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா, ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் முருகப்பெருமானிடம் நம்ம கோரிக்கை வைப்பதும் கந்த சஷ்டி விரதத்தை இருப்பதும் நம்ம வழக்கமாக வைத்திருப்போம். ஆனால் முருகப்பெருமான் முருகனிடம் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா அப்படிங்கிறத சில அறிகுறிகள் மூலம் நமக்கு முருகனை உணர்த்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி கந்தசஷ்டி விரதத்தை முருகன் ஏற்றுக்கொண்டுள்ளாரா அப்படிங்கிறத இந்த 3 அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அது என்ன அறிகுறி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது தீபாவளி ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசை முடிந்த முதல் நாள் துவங்கி 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னும், அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு துவங்கி அக்டோபர் 27ஆம் நாள் திங்கட்கிழமை சூர சம்ஹாரத்தோடு நிறைவு பெறுது. அடுத்த நாள் அக்டோபர் 28ஆம் தேதி முருகனின் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுது. இந்த 6 நாட்களும் ஷஷ்டி அப்படின்னா 6 அப்படின்னு பொருள்படுது. ஐப்பசி மாத சுக்லபட்ச பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள 6 நாட்களும் கந்த சஷ்டி காலம் அப்படிங்கிறது உண்மை. இந்த 6 நாளையும் விரத நாட்களாக நம்ம கடைப்பிடிக்கிறோம். இந்த 6 நாட்களும் விரதமிருந்து பூஜை செய்து விளக்கேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடும் பொழுது முருகனின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி இந்த 6 நாட்களும் விரதமிருந்து நாம் வைக்கும் கோரிக்கைகளை முருகன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதில் ஒன்றாக சொல்லப்படும் மிக மிக முக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா, அறிகுறிகளை காட்டும் வகையில் முருகப்பெருமான் வேலாகவோ அல்லது வாகனமாகவோ, அவருடைய வாகனம் சேவலாக இருக்கட்டும் மயிலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா முருகனின் ஆபரணங்களாகவோ கனவில் வருவதாகவே நம்பப்படுது.